ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம கோவில்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அதுவும் அந்த கோவிலுக்கு பயன்படுகிற மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றிவிடும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய மனத்திற்கு வருகின்ற பக்தர்களிடம் அடிக்கடி போதுவார். அதே மாதிரி நீங்களும் இந்த ஒரே ஒரு பொருட்களை நீங்க இந்த சர்வ ஏகாதசி நாள்னு அழைக்கப்படக்கூடிய பெருமாளுக்குரிய நாள்ல பெருமாள் கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். காஞ்சி மகான் சர்வ ஏகாதசியில் வாங்கி கோவிலுக்கு கொடுக்க சொன்ன சில பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பேசும் பொழுது கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கிற ஒரு சில பொருட்கள், அது ஒரு பொருட்கள் நம்ம கொடுத்தாலே அது 1000 மடங்காக பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த ஒரு நாள்ல அந்த ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அதனுடைய சக்தி கோவிலுக்கு மட்டுமல்ல நமக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்று காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இன்று ஒரு பொருளையாவது, இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்க கோவில்களுக்கு வாங்கி கொடுங்க. நிச்சயம் அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக மாறும். அந்த நாட்கள்ல சில முக்கியமான நாளாக கருதப்படுவதுதான் இந்த சர்வ ஏகாதசி நாள். எனவே இந்த ஒரு நாள்ல பெருமாள் கோவிலுக்கு எதை வாங்கி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்துல வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கிவிடும். மன அமைதி உங்களை தேடி வரும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். இன்று முழுமையாக சாஸ்திரப்படி சொல்லப்படுவது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஒரு நாள்ல எந்த ஒரு நேரத்துல நீங்க வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எந்த நேரத்துல வாங்கி கொடுத்தா அதனுடைய சக்தி இன்னும் அதிகரிக்கும் என்பதை பற்றி மேலும் காணலாம். ஜனவரி 29 சர்வ ஏகாதசி, தை மாதத்துல வரக்கூடிய சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாளை பெருமாளை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு காலையில வாங்கி கொடுக்க நேரம் அப்படின்னா அமிர்த நேரம். இந்த அமிர்த நேரத்துல நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது மன அமைதியும் குடும்பத்துல நலனும் உங்களை தேடி வரும். அதுவும் காலை 6 மணிலிருந்து 8:30 மணிக்குள் நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். மாலை நேரம் லட்சுமி நேரம்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் நீங்க இந்த பொருட்களை கோவில்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு அதிக அளவுல செழிக்கும். வேலை உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும். நீங்க இந்த ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்குற நேரம் ராகு காலமாக இருந்தது அப்படின்னா அதை நீங்க தவிர்த்து கொள்ளணும். ராகு காலத்துல நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட தோன்றும். எனவே இதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த ஒரு நாள்ல தீபம் ஏற்றுவதற்கு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள். பெருமாளுக்கு தீபம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளா கருதப்பட்டு வருகிறது. வாங்கி கொடுக்க வேண்டியது நெய். சிறிய பாட்டிலில் இருக்கக்கூடிய நெய்யை நீங்க இந்த கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதனுடன் பருத்தி திரி, விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அகல் விளக்கையும் நீங்க வாங்கி கொடுங்க. இதை நீங்க வாங்கி கொடுப்பதனால குடும்பத்துல அமைதியானது ஏற்படும். வீட்டுல தெய்வீக சக்தியோட வாசம் தலை நிமிர்ந்து நிற்கும். கண் திருஷ்டி அனைத்தும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்ல வேண்டியது, என் வீட்டுல ஒளி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று. அந்த தீபத்தை நீங்க வாங்கி கொடுக்கறதுனால அந்த ஒளி என்னுடைய வீடு முழுவதும் நிரந்தரமா இருக்கணும்னு நீங்க நினைத்து கொண்டு வாங்கி கொடுங்க. தீய சக்திகள் எதுவும் உங்களுடைய வீட்டில் அண்டாமல் பாதுகாக்கும். அடுத்ததாக துளசியுடன் சம்பந்தமான பொருட்களை நம்ம பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த துளசி அப்படிங்கிறது பெருமாளின் ஒரு முக்கிய ஒரு உயிராகவே கருதப்பட்டு வருகிறது. இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். துளசி மாலைகளை நீங்க வாங்கி கொடுக்கலாம். துளசி மாலைகள் உங்களால செய்ய முடியல அப்படின்னா துளசி இலைகள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் மிகவும் சிறப்பு. அந்த இலைகளை, துளசி இலைகளாவது நீங்க பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். இந்த கொடுக்க வேண்டிய பொருட்களை நீங்க 6லிருந்து 9 மணிக்குள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த துளசி மாலைகளையும் துளசி இலைகளையும் நீங்க கொடுக்கீங்க அப்படின்னா 108 எண்ணிக்கையில நீங்க கொடுக்கணும். அது மாலையாக இருந்தாலும் சரி, இலைகளாக இருந்தாலும் சரி, 108 எண்ணிக்கையில நீங்க அந்த இலைகளை கொடுக்கும் பொழுது அது இந்த ஒரு நாள்ல பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். பாவ நிவாரணத்திற்கு ஒரு முக்கிய பொருளாக இந்த துளசியானது இருக்கிறது. முக்கியமா இந்த ஒரு துளசியை மதியத்துக்கு பிறகு கொடுக்கவே கூடாது. காலையில 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள கொடுங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில உணர முடியும். அடுத்ததாக நைவேத்தியமா பழங்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். பெருமாளுக்கு
பழங்கள் அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும். அதுலயும் இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது அவருக்கு மிகவும் பிடித்த விருப்பமான ஒரு பழமாக கருதப்பட்டு வருகிறது. இந்த வாழைப்பழத்தை 2 அல்லது 5 எண்ணிக்கைகள்ல நீங்க வாங்கி கொடுக்கணும். முடிந்தா ஆப்பிள் அதனுடன் மாதுளையவும் நீங்க இந்த பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நின்ற காரியங்கள் அனைத்தையுமே தடைப்பட்ட காரியங்களை நிச்சயமாக அது நகர்த்தி கொடும். இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுப்பதற்கான நேரமாக 7 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அது பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். எனவே இதனையும் நீங்க செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு கூறுபவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த நைவேத்தியத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து முக்கியமான ஒரு ரகசிய தானமாக கருதப்படக்கூடிய உப்பு, அதனுடன் சேர்த்து மிளகு, இந்த இரண்டையும் நீங்க வாங்கி கொடுக்கணும். இது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாத ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகிறது. இது நீங்க வாங்கி கொடுக்கணும். கல்லுப்பு சிறிய ஒரு பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, சிறிய பையாக இருந்தாலும் சரி, கல்லுப்பை அந்த எண்ணிக்கையில வாங்கி கொண்டு முழு கருப்பு மிளகு இருக்குல்லவா, அந்த கருப்பு மிளகையும் நீங்க அதனுடன் சேர்த்து இரண்டையும் சேர்த்து கொடுக்கணும். இரண்டையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டும் விலகும். உங்களுடைய வீட்டை விட்டும் நிச்சயமாக விலகிவிடும். வீட்டுல சுத்தபத்தமான சக்தியானது உங்களுடைய வீட்டில் நிலைத்து நிற்கும். இதை நீங்க மாலை நேரத்துல 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் நீங்க பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய கண்கூடாக உங்களால உணர முடியும். அடுத்ததாக தானம். சர்வ ஏகாதசியில அன்னதானம் அல்லைன்னா தானியத்தை நீங்க தானம் செய்யலாம். இது பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக கருதப்பட்டு வருகிறது. நீங்க இந்த தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா அரிசி, பாசிப்பருப்பு, கடலை, இதை நீங்க தானம் செய்யலாம். இதை காலையில 8 மணிலிருந்து 11 மணிக்குள்ள செய்து முடித்து விடுங்கள். மதியத்திற்கு முன்பாகவே இதனையும் நீங்கள் தானம் செய்வது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா பணம் பற்றாக்குறையானது உங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா பணப்பற்றாக்குறை குறைய தொடங்கும். கடன் சுமை மெதுவாக உங்களை விட்டு விலகும். அதற்கும் நீங்க இந்த ஒரு தானத்தை நிச்சயமா வாங்கி கொடுக்கலாம். கோவில்ல இந்த ஒரு நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சிறிய மந்திரம். பொருட்களை கொடுத்ததுக்கு அப்புறமா மெதுவாக கோவில்கள்ல பெருமாளை மனதார நினைத்து கொண்டு கோவில்கள்ல ஒரு இடத்துல அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். அமைதியான இடத்துல அமர்ந்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க. கூறிட்டு என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் நீங்க தான் பெருமாள் காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாளை நினைத்து வழிபடுங்க. நிச்சயமா இது ஒரு 11 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி இந்த ஒரு செயலையும் நீங்க செய்யுங்க. நிச்சயமா அது 11 முறைகள்ல கூறும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சர்வ ஏகாதசியில் அதிகம் செலவு செய்ய வேண்டியதே கிடையாது. குறைந்த செலவுலேயே உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும். காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் எப்பொழுதுமே எளிய பரிகாரங்களை தான் கூறுவார். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில பயன்பெறுங்கள். ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம சரியான பொருட்களை வாங்கி சரியான நேரத்துல நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா இதனுடைய பலனானது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம நீங்களும் இதை செய்து விடுங்கள். ஒரு சிறிய நம்பிக்கையானது போதும். பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக அழகாக மாற்றுவார். எனவே இந்த ஒரு செயலை மட்டும், இந்த ஒரே ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து விடுங்கள். நிச்சயம் அது பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக மாறிவிடும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய சர்வ ஏகாதசி வழிபாடு. நீங்களும் இந்த சர்வ ஏகாதசி வழிபாட்டை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். எனவே காஞ்சி மகான் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அப்பொழுதுதான் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. நன்றி, வணக்கம்.